அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் ஒரு நீண்ட இடைவெளி எந்த விதமான வீடியோவும் நான் பதிவு செய்யலை. ஸோ இந்த வீடியோ இதுக்கப்புறம் அடுத்த கட்டங்களாக வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாவல் பற்றி தான் பேச போகிறோம். பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. ஸோ வெள்ளாட்டுக்கு ஒரு கதையா அப்படின்னு ஒரு குரல் நிறைய பேருக்குள்ள மனசில் இயல்பாக வரலாம். ஸோ இங்கே வெள்ளாடு அப்படிங்கிறது ஒரு குறியீடு. அந்த வெள்ளாடு அப்படின்ற அந்த குறியீடு மூலமாக எழுத்தாளர் எதை குறிப்பிட விரும்புகிறாரு அப்படின்றத நம்ம அந்த கதையிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ பெருமாள் முருகன் எழுதிய பூனாச்சி அல்லது வெள்ளாட்டின் கதை பற்றி நம்ம பேசலாம். முன்னுரை, அந்த கதைக்கு ஒரு முன்னுரை பெருமாள் முருகன் பதிவு செஞ்சிருக்கிறாரு. விதை உறக்கம் அப்படின்ற தலைப்பில். புதைந்து கிடக்கும் கதைகள் எத்தனை நாளைக்குத்தான் விதை உறக்கத்தில் இருக்கும்? மனிதர்களை பற்றி எழுத அச்சம், தெய்வங்களை பற்றி எழுதவோ பேரச்சம். அசுரர்களை பற்றி எழுதலாம், அசுர வாழ்க்கையும் கொஞ்சம் பழக்கம்தான். சரி, இப்போதைக்கு விலங்குகளை பற்றி எழுதலாம். விலங்குகளில் ஆள அறிந்தவை 5 விலங்குகள். அவற்றில் நாயும் பூனையும் கவிதைகளுக்கானது. மாடு பன்றி அவற்றை பற்றி எழுதவே கூடாது. மிச்சம் இருப்பது ஆடு மட்டும்தான். ஆட்டிலே 2 வகை, வெள்ளாடு செம்மறியாடு. கதைக்கு கொஞ்சம் ஓட்டம் தேவை, அதற்கு வெள்ளாடு தான் சரி, வெள்ளாட்டை பற்றி எழுதுகிறேன் அப்படின்னு அந்த முன்னுரை பதிவு செஞ்சுட்டு பெருமாள் முருகன் கதையை ஆரம்பிச்சிருக்கிறார். ஸோ இந்த முன்னுரை எதை குறிப்பிடுது? முன்னுரைக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாமா அப்படின்னா அப்படி பொருள் கொள்ளக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அந்த முன்னுரை மூலமாக பெருமாள் முருகன் மறைமுகமாக குறிப்பிடுறது என்ன அப்படின்னா, கருத்துக்களால் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்னும் சமூகத்துக்கு வரலை அப்படிங்கிறது தான் பெருமாள் முருகன் மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவான கதாபாத்திரங்கள் தான். ஒரு வயசான கிழவன், அவனுடைய மனைவி கிழவி, அவங்களுக்கு அதிர்ஷ்டமாக சேரக்கூடிய ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி, வெள்ளாட்டுக்குட்டி. இந்த 3 கதாபாத்திரங்கள் இதை மையமாக வச்சு தான் அந்த கதை நகர்ந்து போகுது. ஒரு சில கதாபாத்திரங்கள் ஒரு சில அத்தியாயங்களில் அங்கங்கே போகிறாங்க. ஸோ இந்த கிழவன் ஒரு சில ஆடுகளை மேய்க்கிறது, அதுதான் அவனுக்கு வாழ்வாதாரம். அதை வச்சு தான் அந்த கிழவனும் கிழவியும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கைக்கான தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. அந்த கிழவன் தன்னுடைய ஆடுகளை வழக்கமாக ஒரு கரட்டு நிலத்தில் மேய்க்கிறது அவனுடைய அன்றாட வழக்கம். அந்த கரட்டு நிலத்தில் மேய்க்கிறது, மாலை பொழுதில் அந்த கரட்டு நிலத்திலிருந்து அந்த சூரியன் மறையிறது அந்த காட்சி, அந்த தோற்றம், அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறது, இது அவனுடைய அன்றாட வழக்கம். ஒரு நாள் அந்த காட்சியை பார்க்கலனாட அவனுக்கு தூக்கம் வராது அப்படின்னு சொல்லி அந்த கிழவி அவனை கேலி பேசுகிற அளவுக்கு அவனுடைய அன்றாட வாடிக்கை. அதுமாதிரி ஒரு நாள் மாலை பொழுது அவன் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு தன் வீட்டுக்கு திரும்ப போகணும் அப்படின்ற அந்த நேரத்தில் அந்த சூரியன் மறையக்கூடிய அந்த காட்சியை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ வழக்கமாக அவன் போகக்கூடிய அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு கொடித்தடம், அந்த பாதையில் ஒரு வளர்ந்த ஒரு மனிதன், நெடுவான் அப்படின்ற அந்த வார்த்தையில் குறிப்பிடுறார். நெடுவான் ரொம்ப வேகமாக நடந்து வர்றதை பார்க்குறான் அந்த கிழவன். அந்த கிழவனுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, அந்த பகுதியில் தனக்கு தெரியாதவங்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இது யாரும் புது ஆளாக இருக்கே அப்படின்னு சொல்லி யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கொடித்தடத்துக்கு போகிறான். அந்த கரட்டு நிலத்துலேருந்து கொடித்தடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செய்கிறான். அந்த நெடுவான் வர்ற வேகத்தை பார்த்தா தான் அந்த பாதைக்கு போகிறதுக்குள்ள தன்னை கடந்து போயிடுவானோ அப்படின்னு தோணுது கிழவனுக்கு. யாருப்பா அது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கொடுக்குறான். நான் தான் சாமி அப்படின்னு பதில் குரல் கொடுக்குறான் அந்த நெடுவான். என்ன ஏது அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த உரையாடல் போகும்போது, என்னுடைய வெள்ளாட்டு குட்டியை நான் விற்கிறதுக்காக, என்னுடைய வெள்ளாட்டு குட்டியை நான் யார்கிட்டயோ கொடுக்கணும் அப்படின்றக்காக ஊராக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சந்தை சாரிக்கு போனால் விற்று போயிருமாப்பா அப்படின்னு சொல்கிறான் கிழவன். சந்தையில் என் குட்டி வாங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்கிறான் அந்த நெடுவான். ஸோ இப்படி அவங்களுக்குள்ள அந்த உரையாடல் வளர்ந்துக்கிட்டே போகுது. கடைசியில் அந்த நெடுவான் என்ன சொல்கிறான், என் குட்டி காசு இருக்கிறவங்களுக்கு இல்லை, நல்ல மனசுக்காரங்களுக்கு தான், நீங்களே வளர்த்துக்கோங்கன்னு சொல்லி கிழவன் கையில் கொடுத்துட்டு ஒரு நொடி பொழுதுல, அதாவது கிழவன் சிந்திக்கிற அந்த ஒரு நொடி, ஒரு சில நொடிகளில் அவன் அந்த பாதையில் ரொம்ப வெகு வேகமாக கடந்து போயிடுறான். அந்த கிழவனையோ அந்த குட்டி ஒரு வெள்ளாட்டு குட்டி தான் கைக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியில் அவன் ஒரு சில நொடிகள் சிந்திக்கிறதுக்குள்ள அந்த நெடுவான் தன்னுடைய பாதையில் மறைஞ்சே போயிடுறான். கிழவனுக்கு ஒரு சந்தோஷம். அந்த குட்டி தான் கொண்டு வந்து கூடையில் வச்சு எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு மனைவி கிட்ட இந்த மாதிரி ஒரு நெடுவான் கொடுத்தான், அதான் நெடுவானா ஒரு வழிபோக்கன் இந்த மாதிரி கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது கிழவிக்கும் ஒரு சந்தோஷம். ஆனால் கிழவன் எங்கேயாவது ஆட்டுக்காரங்கிட்ட திட்டிட்டு வந்துட்டானோ, அது மறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கதையை சொல்கிறானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் அந்த கிழவி. அந்த கிழவி அன்றைக்கி ராத்திரி அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான். அவள் ஏற்கனவே வளர்த்த ஒரு பூனை, அந்த பூனைக்கு பூனாச்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருந்துருப்பான்.
அதோட ஞாபகார்த்தமாக இந்த ஆட்டுக்கு வந்து பூனாச்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சு கிளவி அந்த ஆட்டை வந்து எப்படியோ வளர்த்து ஒரு பெரிய ஆடாக்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவள் வந்து பாதுகாத்து பராமரிக்கிறான். இப்படியாக ஒரு வெள்ளாட்டு குட்டி அந்த கிழவங்கிட்டையும் கிளவிக்கிட்டையும் வந்து சேருது. அந்த கிளவி அதை எப்படியும் வளர்த்து ஒரு ஆடாக்கிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து பராமரிக்கிறான். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு குட்டி போட்ட ஒரு வெள்ளாட்டுக்கிட்ட இந்த குட்டியை வந்து பால் குடிக்க வைக்க முயற்சி செய்கிறான். அந்த வெள்ளாட்டுக்கு வந்து இது தான் குட்டி இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுது. அது கள்ள மடி கட்டிக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுக்குது அந்த வெள்ளாடு. இந்த பூங்குட்டி, அதாவது இந்த சின்ன குட்டியை வந்து பால் கொடுக்கறதுக்காக அந்த கிளவி வந்து கொண்டு போய் அதுக்கிட்ட விட்டா அது வந்து தன்னுடைய அந்த மடியை வந்து கட்டிக்குது. பால் சுரக்காத ஒரு நிலம். எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் அந்த கிளவி வந்து ரொம்ப சிரமப்படுறான். அப்படி பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு யோசனை அவற்றுக்கு அந்த வடித்த கஞ்சி தண்ணியை கொடுக்குறா. வேறு ஏதாவது இந்த புண்ணாக்கு கொடுத்து கரைச்சி தண்ணியில் கொடுக்கலாமா, இப்படிலாம் முயற்சி செஞ்சு அந்த ஆட்டை வளர்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறான். வழக்கமாக ஒரு நாள் அந்த குட்டியை தன்னுடைய கட்டிலுக்கு கீழே அடைச்சி ஒரு சின்ன ஒரு பட்டி போட்டு மூடி வந்து வைக்கிறது வழக்கம். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய இன்னொரு பெண்மணியை அவனும் அந்த பெண்மணியும் இந்த கிழவியும் ரொம்ப சுவாரஸ்யமாக பேச்சு சுவாரஸ்யத்தில் அந்த ஆட்டுக்குட்டியை பட்டியில் அடக்க மறந்துட்டு அவன் தூங்கிடுறான். நடுராத்திரியில் ஏதோ ஒரு மிருகம் வந்து அந்த வெள்ளாட்டை கவ்விக்குது. கழுத்தை பிடிச்சி கவ்வுது. வெள்ளாட்டு குட்டி கதறுது. அந்த சத்தத்தில் எந்திக்கக்கூடிய அந்த கிழவி கையில் இருக்க தடியை தூக்கி எறிஞ்சு அந்த குட்டியை காப்பாற்றிடுறான். மறுநாள் ஊருக்கு போனால் இது ஒரு பெரிய பேச்சாகி போகுது. இது மாதிரி வெள்ளாட்டு குட்டியை வந்து ஏதோ ஒரு மிருகம் கவ்விச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே என்ன பயம் அப்படின்னா அது என்ன மிருகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஏன்னா நான் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆடுகளுக்கு எப்படியோ பாதுகாப்பு செய்யணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாருமே கேட்குறாங்க, என்ன குட்டி இது வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி காப்பாற்றுனீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் கடைசியில் ஒட்டு மொத்தமாக அந்த சம்பவத்தை கேட்டுட்டு இது வந்து காட்டுப்பூனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒத்துக்கிறாங்க. எல்லாருமே இது காட்டுப்பூனையாக தான் இருக்கும் அப்படின்னு. ஒரு சில பெரியவர்கள், அதாவது ரொம்ப வயசானவங்களுக்கு காட்டுப்பூனை கறி ரொம்ப ருசியாக இருக்கும், அதை சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நிறைய பேர் அந்த காட்டுப்பூனையை பிடிக்கணும்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொறி, அந்த காட்டுப்பூனையை பிடிக்கிறதுக்கான பொரியெல்லாம் எடுத்து அங்கங்கே ஊர் புறம் வந்து வைக்க முயற்சி செய்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் அந்த குட்டியை பார்க்க வரக்கூடிய இன்னொரு பெண்மணி என்ன கேட்குறா அப்படின்னா, இந்த குட்டியை பார்த்துட்டு இது பிறந்த குட்டி மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன காது குத்தலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே தான் அந்த கிழவனுக்கும் கிழவிக்கும் கவலை ஆரம்பிக்குது. அந்த ராஜாங்கத்தில் ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஆடு அல்லது மாடு குழந்தைகள் எது பிறந்தாலுமே காது குத்துறது வந்து அந்த ராஜாங்கத்தில் ஒரு பழக்கம். காது குத்தி அந்த காது குத்தி எண்ணெய் வந்து நம்ம பதிவு செஞ்சுக்கணும். காது குத்தி எண்ணெய் பதிவு செஞ்சுட்டு அது விற்கிறது, வாங்குறது, இது மாதிரி எந்த ஒரு இதுனாலும் அந்த காது குத்தி எண்ணெய் சொல்லி நம்ம வந்து அது ஒருவேளை மரணம் அடைஞ்சா அப்படின்னா கூட காது குத்தி எண்ணெய் சொல்லி நம்ம பதிவு செஞ்சுக்கணும். ஸோ மற்றதெல்லாம் ஈஸி, அதாவது மரணமோ விற்பனையோ இதெல்லாம் ஈஸியாக பதிவு செஞ்சிடும். அதுக்கு வந்து காது குத்தி எண்ணெய் கொடுத்து அதை வந்து பதிவு செஞ்சுக்க முடியும். ஆனால் காது குத்து எண் வாங்கணும் அப்படின்னா அது எந்த குட்டி, எந்த ஆட்டோட குட்டி, அதோட காது குத்தி எண் என்ன, அதை யார் வளர்த்தா, இப்படியாப்பட்ட கேள்விகள்லாம் வரும். ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஒரு தாயாடுன்னு ஒன்று இருக்கணும், அந்த ஆட்டுக்கு ஒரு காது குத்தி எண் இருக்கணும். இது மாதிரி கிழவனுக்கு பெரிய கவலை வந்துருக்கு, எப்படி இந்த ராஜாங்கத்தில் போய் இப்போ இந்த காது குத்து பதிவு செய்கிறது அப்படின்னு. அவன் நடுவன் கொடுத்த சந்தோஷத்தில் காது குத்திருக்கான்னு பார்க்காம கூட கிழவன் வாங்கிட்டு வந்திருப்பான். இப்போ ராஜாங்கத்தில் போய் இந்த மாதிரி ஒரு வளர்ந்த மனிதன் வந்து கொடுத்தான் போகிற வழியில் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்படின்னா அவனுக்கு காது குத்தி இருந்ததா, அவனுடைய காது குத்தி என்னன்னு தெரியுமா, அவன் வந்து ஒருவேளை வெளிநாட்டு ஒற்றனா, ஒற்றனுக்கு உனக்கு எப்படி பழக்கம், அவன் ஆடு மட்டும் தான் கொடுத்தானா வேறு ஏதாவது கொடுத்தானா, இப்படியாப்பட்ட கேள்விகள்லாம் வரும். இந்த கேள்விகள்லாம் பதில் சொல்ல முடியாது. அதாவது வெளிநாட்டு ஒற்றனுக்கு இவன் வந்து ஒற்று வேலை பார்த்தானா அப்படின்னு வந்து ராஜாங்கம் தன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறான் அந்த கிழவன். ராஜாங்கம் அப்படின்றது வந்து எந்த நேரத்திலையும் தன்னுடைய பிரஜைகளை வந்து தேச துரோகிகளாக்கக்கூடிய வல்லமை உள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு பெருமாள் முருகன். ஸோ இப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை. கிழவி ஒரு 10 நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கிழவி முடிவு பண்ணுறாங்க. அவங்ககிட்ட ஒரு சென ஆடு, அந்த ஆடு குட்டி போட்டுச்சு அப்படின்னா அந்த குட்டியோட சேர்த்து இந்த குட்டியையும் கொண்டு போய் நம்ம அந்த ஆட்டோட குட்டி அப்படின்னு சொல்லி காது குத்திடலாம் அப்படின்றத அவங்களுடைய திட்டம். அதனால் என்ன பண்ணிடுறாங்க, கிழவி இந்த வெள்ளாட்டு குட்டிக்கு வந்து இது வந்து மூட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பெண் ஆடு மூட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சென ஆடு வந்து குட்டி போடுறது கெடா குட்டி. ஸோ அந்த கெடா குட்டி அப்படின்னோடனே இவருக்கு ஒரு சந்தோஷம் கிழவி. கெடா குட்டி வந்து கொஞ்சம் திடமாக இருக்கும், மூட்டுக்குட்டி வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் உருவத்தில் சின்னதாக இருக்கும். அப்போ வந்து எல்லாமே வந்து அந்த ஆட்டோட குட்டி தான் அப்படின்னு சொல்லி காது குத்திடலாம் அப்படின்னு சொல்லி கிழவியோட திட்டம்.
அதனால் இதுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்காம, அதாவது நல்ல தீனி போடாமல் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உடம்பு சின்னதாகவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிளவி முயற்சி செய்கிறான். சரி, இந்த காது குத்துனாலும் வந்து அந்த குட்டி போட்டு ஒரு 2 நாளைக்கு அப்புறமா வந்து காது குத்துறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான் கிளவி. கிழவனை கூப்பிட்றான், நீ வா அப்படின்னா, கிழவன் நாளில் நீயே போயிட்டு வா அப்படின்றான். எப்போவுமே வந்து ஒரு வெளியில் போனோம் அப்படின்னா முதல்ல கிளம்பக்கூடிய கிழமை அங்கே போய் ராஜாங்கத்தில் நம்ம பேச்செல்லாம் கேட்கணுமே அப்படின்ற ஒரு இது, அந்த அதிகாரிகிட்ட போய் நம்ம கெஞ்சி கூத்தாடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். நீயே போயிட்டு வா அப்படின்றான். கிளவி தனக்கு சாப்பாடு, தனக்கு கஞ்சி இதெல்லாத்தையும் கட்டி எடுத்துக்கிட்டு 3 ஆட்டுக்குட்டியும் தூக்கி அந்த கூடையில் வச்சுக்கிட்டு அந்த வெள்ளாட்டையும் தன்னுடைய கயிற்றை கட்டி பிடிச்சிக்கிட்டு காது குத்துக்கு கிளம்பி போகிறான். கிளம்பி போய் பார்த்தா அவங்க ஒரு பெரிய வரிசை காத்து கிடக்குது. அவங்களுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் நிற்கிறாங்க. எல்லாருக்குமே பார்த்தோம்னா நிறைய பேர் வெள்ளாடு தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. வெள்ளாடு சரி, நான் நிறைய பேர் வந்து செம்மறி ஆடை வச்சுக்கிட்டு இருக்காங்க. செம்மறி ஆடுக்கெல்லாம் ஒரு குட்டி தான் இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும், அதுக்கு அடுத்த வரிசையில் வந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 3 குட்டி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய குட்டி வந்து இந்த கருப்பாக இருக்குது. அதாவது அந்த பூனாச்சி வந்து கண்ணங்கரையில் இருக்கா. கருப்பாக இருக்கிற குட்டி வந்து ராஜாங்கத்தில் ரொம்ப குறைவு. கருப்பாடுகள் வந்து முன்ன காலத்தில் நிறைய இருந்ததாகவும் அது குற்ற செயல் ஈடுபடும் போது ராத்திரியில் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுனால ராஜாங்கமே திட்டமிட்டு கருப்பாடுகளை அழிச்சதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. ஆனாலும் இங்கொன்றும் அங்கொன்றுமா கருப்பாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. கருப்பாடு அப்படின்னாலே அதிகாரிகள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாயிருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். சரி, இந்த சூழ்நிலையில் வந்து கிளவி வந்து வரிசையில் காத்திருக்கிறா. அவளுக்கு முன்னையும் பின்னையும் நிறைய பேர் இருக்காங்க. அங்கங்கே ஒரே பேச்சு இறைச்சல். சிலர் வந்து வரிசையில் புகிற முயற்சி செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ராஜாங்கத்துடைய ஆட்கள் வந்து வரிசையை ஒழுங்குபடுத்துகிறாங்க. வரிசையில் புகழ நினைக்கிறவங்க பின்னுக்கு போக சொல்கிறாங்க. ஒரு சிலரை வந்து முன்னே கூட்டிகிட்டு போகிறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா அதிகாரியுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வரிசையில் போய் காது குத்த போகும்போது இல்லாததெல்லாம் சொல்லி நம்மளை காது குத்த விடாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டு யாருமே எதிர்த்து பேசுறதில்ல. எல்லாருமே வந்து அமைதியாக காத்திருக்கிறாங்க. வாய் இருப்பது மூடிக்கொள்ளத்தான், கையிருப்பது கும்பிடு போடத்தான், கால் இருப்பது மண்டியிடத்தான், முதுகிருப்பது குனியத்தான், உடல் இருப்பது ஒடுங்கத்தான் அப்படிங்கிறது அங்கே வரிசையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தங்களுடைய வரிசையில் அந்த தங்களுடைய முறை வர்றதுக்காக எல்லாருமே காத்திருக்கிறாங்க. அப்போ பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு பொம்பளை அந்த கிளவிக்கிட்ட கேட்குறான், எதுக்காக ஆட்டுக்கு காது குத்துறாங்க அப்படின்னு. கிளவி சொல்கிறான், ஆடுகள் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னா, அல்லது ஆடு வந்து திருட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு எத்தனை ஆடு இருக்குது, வெள்ளாடு எத்தனை, செம்மறி ஆடு எத்தனை அப்படின்ற கணக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான். ஆடு வெள்ளாடு அப்படின்றது சும்மா இல்லை, அதுக்கு திடீர்னு ஒன்றா கூடிருச்சு அப்படின்னா அரசாங்கத்துக்கு எதிராக அதுகளுக்கு கொம்பு இருக்குது இல்லை, அரசாங்கத்துக்கு எதிராக கொம்பு அசைச்சிருச்சு அப்படின்னா அதனால தான் கணக்கெடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க அந்த வெள்ளாட்டுக்கு வந்து காது குத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு. நடுவில் ஒருத்தர் கேட்குறாரு, நம்மளை எதுக்காக இப்படி வரிசையில் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு. வரிசையில் எதுக்குமே நம்ம வரிசை பழகிக்கணும். யாரோ வர்றாங்க, நம்மளை வந்து விவசாய வேலைகள் இருக்கவங்க வந்து வேலை கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை சக்கையாக புழிஞ்சிட்டு தூக்கி போட்டுருவான். நாளைக்கு எந்த ஒரு பொருளுக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து காத்து கிடக்கணும், அதுக்கு தான் இப்போயே நம்ம வரிசை பழகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டு அவங்க வரிசையில் காத்திருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருக்கு. அதாவது வெள்ளாட்டுக்காரங்கெல்லாம் 3 குட்டி 4 குட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. செம்மறி ஆடு 1 குட்டி தான் இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு குட்டி தான் நம்ம வந்து காது குத்தணும். ஒரு குட்டி காது குத்துனதுக்கப்புறம் திரும்ப போய் அவங்க வரிசையில் வரணும் அடுத்த குட்டி காது குத்துறதுக்கு அப்படின்னு செம்மறி ஆட்டுக்காரங்கெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. பிரச்சனை மாறி பேசி ஒரு வாக்குவாதமாகுது. உடனே அதிகாரி வந்து சொல்கிறாரு, குட்டி இத்தனை குட்டி தான் போடணும்னு சொல்லி நம்ம வந்து கட்டுப்பாடு போட முடியாது, அப்படி எதுவும் ராஜாங்கத்தில் சட்டம் இல்லை, அதனால் எத்தனை குட்டி வேணாலும் குத்திக்கலாம், வரிசையில் வாங்க, விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் வேலையாகும், இல்லைன்னா நான் காது குத்தியே நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் முணுமுணுப்பெல்லாம் குறைச்சிட்டு அமைதியாகிடுறாங்க. ஒவ்வொரு ஆளும் போய் ஒவ்வொருத்தராக போய் காது குத்திட்டு வர்றாங்க. கடைசியில் கிளவி தன்னுடைய குட்டியை தூக்கிட்டு காது குத்துறதுக்கு போகிறான். காது குத்து போனால் தாயாட்டோட காதில் பார்த்தா காது குத்தி எண்ணு வந்து சரியாக தெரியல, எல்லாமே கருப்பாக இருக்குது. காது குத்தி எண்ணு என்ன அப்படின்னு கேட்குறாரு. எண்ணும் தெரியாது கண்ணும் தெரியாது சாமி அப்படின்னு சொல்கிறா கிளவி. எங்கேயாவது மேய விடுங்க, கண்ட இடத்துல மேய விடுங்க, அது எண்ணெல்லாம் மறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி திட்டுறான். இப்போ குத்துறதாவது கொஞ்சம் நல்லா பார்த்து குத்துங்க சாமி அப்படின்னு சொல்கிறா கிளவி. ஓ, நாங்கள் குத்துறது தான் சரியில்லையா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான் அந்த அரசாங்கத்தோட அதிகாரி. ஐயோ சாமிங்க, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் பார்த்து குத்துங்க அப்படின்றான். அந்த 2 கடா குட்டிக்கும் காது குத்துறான், அது சரியாக நல்லபடியாக குத்திடுறான். 3ஆவதாக பூனாச்சிக்கு காது குத்தும்போது அந்த நரம்பில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. பூங்குட்டி பார்த்து குத்தக்கூடாது அப்படின்னு குரலை வசத்திடுறா கிளவி. உடனே அரசாங்கத்து அதிகாரி என்ன சொல்கிறான், இந்த குட்டி இந்த ஆட்டுக்கு பிறந்தது தானா, மற்ற 2 கடா குட்டியும் வெள்ளையாக இருக்குது, இது மட்டும் கருப்பாக இருக்கு,
ஏன் அப்படின்னு கேட்குறான். இது வந்து அவங்க அம்மா வாட்டம் வெள்ளையாக இருக்குது, அது அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா கிழவி. அந்த கெடா குட்டி எந்த கெடா, இதோடு சேர்ந்த கெடா எது, அதோடைய காது குத்தி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி அதிகாரி இன்னும் கெடுபிடி பண்ணுறான். ஐயோ, மேய்ச்சலுக்கு போனப்போ எந்த கடை கூட சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு நான் கவனிக்கவும் இல்லை, அதை நான் பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறான். விட்டா போதும் ஆளுன்னு சொல்லி கிளவி குட்டி தூக்கிட்டு ஓடி வந்துடுறான். ஸோ இப்படி ஒரு வழியாக கிளவி அந்த ஆட்டுக்கு வந்து காது குத்தி அதை வந்து தன்னுடைய அந்த ராசாங்கத்துடைய கணக்கில் வந்து கொண்டு வந்துடுறான். ஸோ தங்களுக்கு அதிர்ஷ்டமாக கிடைச்ச அந்த ஆட்டுக்குட்டியை வந்து கணக்கில் கொண்டு வரது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிரமமான விஷயமா இருக்குது. ஸோ அதை வந்து கணக்கு காமிச்சு அதை வந்து பதிவு செஞ்சு ஒரு வழியாக அதுக்கு வந்து மீண்டு வர்றா கிளவி. ஸோ அந்த பூனாச்சி அன்றைக்கி ராத்திரியே வந்து காய்ச்சல் வந்துடுது அந்த காது குத்துன வழியில். ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த பூனாச்சி அந்த ஆட்டுக்குட்டியை வளர்க்குறா கிளவி. ஸோ இது வந்து ஒரு 2 பாகமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அந்த கதையை. இது வரைக்கும் ஒரு பாகமாகவும், இதற்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கதையை வந்து இன்னும் ஒரு பாகமாகவும் நம்ம வந்து நம்மளாக புரிஞ்சுக்கிறது தான். அவர் வந்து அத்தியாயங்கள் வந்து 24 அத்தியாயமாக வந்து பதிவு செஞ்சுருக்கிறார். ஸோ இது வந்து 7வது அத்தியாயம் வரைக்கும் இந்த கதைகள் வந்து முழுமையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த அத்தியாயங்கள் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் முருகன் வந்து வேறு அவதாரம் வந்து எடுத்துருக்கிறார். அதாவது தன்னுடைய அந்த ஆட்டோட பார்வையில் அந்த கதையை வந்து முழுக்க பதிவு செஞ்சுருக்கிறார். அதாவது தன்னுடைய அந்த ஆட்டோட சிந்தனையை வந்து புரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஆட்டோட கண்கள் வழியாகவே அந்த கதையை வந்து பார்த்து அழகாக பதிவு செஞ்சுருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த ஆடு வந்து மேய்ச்சலுக்கு போகுது, அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது அடைஞ்ச உடனே அந்த மேய்ச்சலுக்கு வரக்கூடிய மற்ற கிடாய்களுக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதல், ஒரு உறவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதை வந்து ரொம்ப நுட்பமாக வந்து பதிவு செஞ்சுருக்கிறார் பெருமாள் முருகன். இது மாதிரியான அதாவது ஒரு விலங்குடைய அந்த உணர்வை வந்து அதோட பார்வையிலிருந்து பதிவு செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு சிரமமான விஷயம். ஸோ ரொம்ப வந்து மெனக்கிட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பெருமாள் முருகன் சொன்ன மாதிரி விலங்குகளில் ஆள அறிந்தவை 5 விலங்குகள் அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சுருக்கிறார் முன்னுரையில். ஸோ அப்போ அந்த அளவுக்கு ஒரு வந்து ஆடுகளை வந்து ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ அந்த ஆடுகள் பற்றின அவருக்கு இருக்க அந்த புரிதலை வந்து அழகாக வந்து ஒரு வெகுஜன ஊடகத்தில் வந்து அது ஒரு கதையாக பதிவு செஞ்சுருக்கிறார். ஸோ அந்த ஆடு வந்து அதுக்கு கூட அந்த இருக்கக்கூடிய ஒரு கடா குட்டி, அது கூட ஒரு புரிதல், ஒரு நட்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க அதன் மூலமாக அந்த ஆடு சினையாகுது, அது குட்டி போடுது. அந்த நெடுவன் வந்து இந்த ஆட்டை கொடுக்கும்போது இது வந்து 7 குட்டி போட்ட ஒரு ஆட்டோடைய குட்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அதாவது 7வதாக குட்டியாக பிறந்தது தான் இந்த பூனாச்சி. ஸோ இதுவும் 7 குட்டி போடக்கூடிய அதிசய ஆடு அப்படின்னு சொல்லி தான் அந்த கிழவன்கிட்ட அந்த நெடுவன் வந்து கொடுத்துட்டு போகிறான். ஸோ அந்த கிழவனுக்கு ஒரு நம்பிக்கை, இது 7 குட்டி போடும் அப்படின்னு. அது 2 முறை சனையாகுது, அது 7 குட்டியும் போடுது. ஸோ இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அசுர தேசம் எங்கும் ஒரு வறட்சி ஒன்று பரவுது. அந்த வறட்சி காலத்தில் இந்த ஆடுகளை வச்சு பராமரிக்கிறதே கிழவனுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். சில ஆடுகளை விற்கிறாங்க. பூனாச்சியோட நெருங்கி பழகக்கூடிய அந்த கிடா குட்டி அது வந்து ஒரு இடத்துல பலியிடப்படுது. அதனுடைய அந்த தலை எப்படி கிடக்குது, அதனுடைய கண்கள் எப்படி நிலை குத்தி போயிருக்குது, பூனாச்சி அதை பார்த்து பூனாச்சிக்கு ஏற்படக்கூடிய அந்த உணர்வு என்ன, இப்படி ரொம்ப அந்த ஒரு ஆட்டினுடைய பார்வையில் அந்த கதையை நுட்பமாக வந்து பதிவு செஞ்சு நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு. ஸோ அந்த கதையோட முடிவில் பார்த்தோம் அப்படின்னா வறட்சிங்கிறது தாங்க முடியாததாக இருக்குது. ஒரு புல் பூண்டு அது கூட முளைக்க முடியாத அளவுக்கு வறட்சி. தண்ணீர் இல்லை, மழை இல்லை, பல வருஷங்களாக மழை இல்லை. அதனால் அசுர தேசம் எங்கும் வந்து வறட்சி. இருக்கிற ஆடுகளை விற்று அல்லது இருக்கிற ஆடுகளை வந்து உப்பு கண்டம் போட்டு அவங்க வந்து அந்த ஆடுகளுடைய எண்ணிக்கையை குறைச்சிக்கிறாங்க. அதை பராமரிக்கிற வேலையும் குறைச்சிக்கிறாங்க. பராமரிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு நெருக்கடியான ஒரு நிலை. அவங்களுக்கே சாப்பாட்டில் ஒருவேளை கஞ்சி தான் கிளம்பி குடிக்கிறாங்க. இவ்வளோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் பூனாச்சி வந்து மீண்டும் வந்து சினையாகிறான். ஸோ பூனாச்சி வயிற்றில் திரும்பவும் அது ஏற்கனவே 7 குட்டி போட்ட ஒரு ஆடு. சரி, திரும்பவும் 7 குட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. குட்டி போட்டால் அது எப்படிலாம் சமாளிக்கலாம், அதாவது அந்த குட்டியை வளர்க்க முடியுமா, அல்லது குட்டியை வந்து உடனடியாக வந்து அவங்க மண்ணில் போட்டு புதைச்சிட்டு இந்த ஆட்டை மட்டுமாவது காப்பாற்றிக்கலாம், இப்படி ஆட்டை வித்துடலாம், இப்படி என்னென்னமோ அவங்க வந்து அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் தடுமாறுறாங்க கிளவி. இது மாதிரி பல அந்த சிக்கல்களெல்லாம் தாண்டி அந்த வாழ்க்கை பயணம், அந்த ஆட்டுக்குட்டியுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது போகுது. ஸோ இறுதியில் ஒரு அத்தியாயத்தில் வந்து தாங்க முடியாத அந்த வறட்சி, அந்த ஆட்டுக்கு கொடுக்கறதுக்கு எந்த விதமான தீவனமும் இல்லாத ஒரு நிலை. அந்த ஆடு வந்து வெறும் அந்த பண ஓலைகளை தின்னு சில நாட்கள் வந்து அது வந்து ஜீவிக்குது. இதெல்லாம் கடந்து ஒரு நாளில் இரவில் அந்த பூனாச்சிக்கு வந்து தாங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, தன்னை மறந்த ஒரு உணர்வு. தன்னுடைய உடலை வந்து அதால் உணரவே முடியல. எண்ணம் மட்டும் இருக்குது. உடல் வந்து எந்த விதத்துலையும் அவளுக்கு வந்து ஒத்துழைக்க மறுக்குது.
ஒரு குரல் கொடுத்து கிளவி எழுப்பணும், நள்ளிரவு நேரம் அப்படின்றனால குரல் கொடுத்தா கிளவி எந்திரிச்சு வருவா அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுது. குரல் வெளியில் வரலை. எந்திரிச்சு நிற்க முயற்சி செய்யுது. அதால் எந்திரிக்க முடியல, உடம்பு ஒத்துழைக்கலை. அந்த தன்னுடைய தலையாக இருக்கக்கூடிய அப்படி அந்த நிலையில் சாய்ச்சி அப்படியே வந்து விழுந்துருது பூனாச்சி. காலையில் கிளவி எந்திரிச்சு பார்க்குறா. அது விழுந்து கிடக்கிற முறையை பார்த்தோன்னே பதறி போய் எந்திரிச்சு அதை தூக்கி நிறுத்த வைக்க பார்க்குறா. அங்கே கிடக்கிறது பூனாச்சி இல்லை, அது ஒரு கல் அப்படின்னு சொல்லி அந்த கதை வந்து அதோட நிறைவடையுது. ஸோ இந்த கதை பூனாச்சி அல்லது இந்த வெள்ளாட்டின் கதை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு உணர்வு அப்படின்னு தான் சொல்லணும். பல தளங்கள், அதாவது ஒரு எழுத்தாளருடைய பார்வையில் அவர் ஏன் இது ஒரு ஆட்ட மையமாக வச்சு இந்த கதையை எழுதினார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முதல்ல நமக்கு இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அதாவது மறைமுகமாக இந்த ஆட்டை குறியீடை வச்சு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆடு மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்க சக்தி இல்லாத மனிதர்கள், அடித்தட்டு மனிதர்கள், எளிமையான மனிதர்களை சமூகம் வந்து எப்படி வந்து புறக்கணிக்குது, அலைக்கழிக்குது அப்படின்றதான் ஒட்டுமொத்த அந்த கதையோட குறியீடு. ஸோ இது நம்ம வந்து பல இடங்களில் பார்த்துருக்கோம். ஒரு அதிகாரம் அப்படின்னா அதிகாரம் வந்து செல்வாக்கானவங்களுக்கு வந்து வளைஞ்சு கொடுத்து போகும். சாதாரண மனிதர்களுக்கு அது வந்து வளைக்க முடியாத ஒரு இரும்பு. அதே இது வசதியானவங்களுக்கு அது வந்து எப்படி வேணாலும் வளையக்கூடிய ஒரு கயிறாக இருக்கும். இது வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில் வந்து நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். ஸோ அதைத்தான் ஒரு குறியீடாக வச்சு முழுமையாக அந்த கதையை வந்து பெருமாள் முருகன் பதிவு செஞ்சுருக்கிறார். ஸோ பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை, இந்த நாவல் வந்து நீங்கள் வந்து எழுத்துக்களை நேசிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாசிச்சு பாருங்கள். எழுத்துக்கள், மனிதர்கள், எழுத்தாளர்கள், சமூகம், இப்படி பல தளங்களில் வந்து இதில் பல தளங்கள் பற்றி மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்த கதையில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து அது குறிப்பாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 பாகமாக வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல் பாகத்தில் வந்து குறிப்பாக வந்து இந்த சமூகம் வந்து எப்படி அலைக்கழிக்குது அல்லது வந்து மக்களை புறக்கணிக்குது அப்படின்றத வந்து அதிகாரம் செலுத்துது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காரு. அதே இது 2வது பாகத்தில் வந்து அது மாதிரியான விஷயங்கள் நுட்பமாக இருந்தாலுமே அந்த ஆட்டோட பார்வையை வந்து பெருமாள் முருகன் உள்வாங்கி அந்த எழுத்துக்களை பதிவு செஞ்சுருக்கிற விதம் வந்து என்ன ரொம்ப கவருது. ஸோ நீங்களும் படித்து பாருங்கள். இந்த நாவல் வந்து உங்களுக்கு என்ன செய்தி சொல்லுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா இந்த நாவல் வாசிச்சு பாருங்கள். இது பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. ஸோ புத்தகங்கள் பற்றின உங்களுடைய எந்த புத்தகம் அல்லது வந்து எந்த ஒரு எழுத்து இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து என்னுடைய கமெண்ட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் பற்றி நிறைய வந்து பேசணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். தொடர்ந்து புத்தகங்களை பற்றி பதிவு செய்யணும், நிறைய புத்தகங்களை வாசிக்கணும், அந்த புத்தகங்கள் பற்றி புத்தகத்தை விரும்புகிறவங்களோட பேசணும் அப்படின்றத என்னுடைய எண்ணம். ஸோ நீங்கள் படித்த ஒரு வித்தியாசமான புத்தகம் எது இருந்தாலும் சரி, அது பற்றின தகவல்களை எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னாலும் அது பற்றின தகவலை நீங்கள் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சார், நாம் வந்து தொடர்ந்து புத்தகங்கள் பற்றி பேசுவோம்.